Let us continue solutions. In the solutions நம்ம கடைசில பார்த்தது என்னன்னா gas solute under gas liquid under solventல dissolve ஆகும்போது pressure னுடைய effect எப்படி இருக்கும்னு நம்ம பார்த்தோம். So இப்போ இந்த மாதிரி ஒரு வெசல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு வெசல்ல இங்க liquid solvent எடுத்துக்கலாம். liquid solvent இங்க எடுத்துக்கலாம். இங்க என்ன பண்ணலாம்னா ஏதாவது ஒரு கேஸ் எடுத்துக்கலாம். இப்போ இத க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த வெசலை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன ஆகும்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இந்த liquid solventல dissolution போகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் liquid solventல dissolution போகுது. dissolve ஆன கார்பன் டை ஆக்சைடு கேஸ் இப்படி எவாபரேட் ஆகும். ரெண்டுத்துக்கு இடையில ஈக்குலிபிரியம் கிடைக்கும். அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் டிசல்யூஷன் போது dissolved கார்பன் டை ஆக்சைடு gaseous கார்பன் டை ஆக்சைடா மாறும். இப்போ இது போல ஒரு ஈக்குலிபிரியத்தை அட்டைன் பண்ணும். இந்த ஈக்குலிபிரியத்துல இங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவ்வளவு டிசால்வ்ட் ஸ்டேட்ல இருக்குதோ இங்க ஈக்குலிபிரியத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எவ்வளவு டிசால்வ்ட் ஸ்டேட்ல இருக்குதோ அதனுடைய மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஈக்குலிபிரியத்துல இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் எடுத்துக்கணும். இதுவும் எப்படி இருக்கும் அன்ட்டு ஹென்ரிஸ் சொல்றாருன்னா ஹென்ரிஸ் எப்படி இருக்குன்னு சொல்றாருன்னா pressure is directly proportional to mole fraction of gas என்று சொல்றாரு. இந்த P என்றது ஈக்குலிபிரியத்துல இந்த கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர். இந்த X என்றது மோல் ஃபிராக்ஷன். யாருடைய மோல் ஃபிராக்ஷன்னா இந்த கேஸ் இந்த சால்வெண்ட்ல டிசால்வ் ஆயிருக்கு. இந்த சொல்யூஷன்ல எவ்வளவு கேஸ் டிசால்வ் ஆயிருக்குதோ அதனுடைய மோல் ஃபிராக்ஷன் இது. இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் என்று சொல்றாங்க. அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா partial pressure of gas which is above the solution which is in equilibrium. இதுக்கு என்ன சொல்லணும்னா mole fraction of dissolved gas in the solution which is at equilibrium with this gas. அப்படி சொல்லணும். இப்போ இந்த proportionality constant கொடுக்கலாம். Partial pressure of gas equal to proportionality constant into mole fraction of dissolved gas. இந்த proportionality constant பேர் என்ன சொல்றோம்னா Henry's law constant என்று சொல்றோம். இந்த லாக்கு பேர் Henry's law. இப்போ இந்த கான்ஸ்டன்ட் பேர் என்ன சொல்றோம்னா Henry's law constant என்று நம்ம சொல்றோம். சரி. இப்போ இந்த Henry's law constant எதை டிபெண்ட் பண்ணும் பாத்தீங்கன்னா எந்த கேஸ் இங்க எடுத்துக்கணும் என்றதை பொறுத்து இருக்கும். ஏன்னா எல்லா கேஸும் எல்லா சால்வெண்ட்லயும் ஒரே மாதிரி டிசால்வ் ஆகுதா? எந்த ஒரு கேஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. சால்வெண்ட் வாட்டர் கூட எடுத்துக்கோங்க. சால்வெபிலிட்டி ஒரே மாதிரி இருக்குதா? இல்லையே. இப்போ அமோனியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகுது. ஏன்னா அமோனியாவுக்கும் வாட்டருக்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஆக்சிஜன் கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வாட்டர்ல நல்லா டிசால்வ் ஆகாது. ஏன்னா இங்க ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. இங்க என்ன கிரியேட் ஆகுதுன்னா இது டைபோல், இது இன்டியூஸ்டு டைபோல் அட்ராக்ஷன் கிரியேட் ஆகுது. அப்போ எல்லா கேஸும் ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்ல டிசல்யூஷன் எப்படி இருக்குன்னா சேமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது. என்ன இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் வேரி ஆகுது. இங்க ஹைட்ரஜன் பாண்டிங், ஆனா இங்க வந்து டைபோல் இன்டியூஸ்டு டைபோல் அட்ராக்ஷன். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் சேஞ்ச் ஆகிறதுனால எல்லா கேஸ்க்கும் ஒரு பர்டிகுலர் சால்வெண்ட்ல சாலபிலிட்டி சேமா இருக்காது என்று நம்ம சொல்றோம். ஸோ இந்த Henry's law கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் கேஸ். எந்த கேஸை நம்ம எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து இருக்கு நேச்சர் ஆஃப் கேஸ். அடுத்து டெம்பரேச்சர்.
இந்த இன்டிஸ்லா கான்ஸ்டன்ட் எதை டிபெண்ட் பண்ணுதுன்னா நேச்சர் ஆஃப் கேஸ் டிபெண்ட் பண்ணுது, அப்புறமா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது நம்ம சொல்றோம். சரி, இப்போ இதனுடைய அப்ளிகேஷன் எங்கேயாவது இருக்குதா நம்ம பார்க்கலாம். இதனுடைய அப்ளிகேஷன் எங்கெங்க இருக்குது நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த இதை எடுத்துக்கலாம், ஸ்கூபா டைவர்ஸ் எடுத்துக்கலாம். எங்களுடைய வேலை என்ன? கடலுக்குள்ள போறது, ஓஷனுக்குள்ள போறது, அங்க ரிசர்ச் பண்றது, என்ன செய்யணுமோ அங்க அந்த ரிசர்ச் பண்றது, இல்லை என்ன எடுத்துன்னு வரணுமோ அதை போய் எடுத்துன்னு வருது, என்ன கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை போயிட்டு அந்த ஒர்க்கை பண்ணிட்டு வர்றது. அதான் இந்த டைவர்ஸனுடைய வேலை. சரி, இங்க போகும்போது இவங்களுக்கு பின்னாடி ஒரு சிலிண்டரை மாட்டின்னு போவாங்க ரெஸ்பிரேஷனுக்காக. ஆக்சிஜன் ரெஸ்பிரேஷன் வேணும்ல, அதனால ரெஸ்பிரேஷனுக்காக இவங்களுடைய முதுகுல பார்த்தீங்கன்னா ஒரு சிலிண்டரை மாட்டின்னு போவாங்க. இப்போ இங்க ரெஸ்பிரேஷனுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோமோ ஆர்டினரி ஏர், அந்த ஏரை யூஸ் பண்ணுவாங்களா இல்ல என்ன யூஸ் பண்ணுவாங்க? நம்ம ஆர்டினரி ஏர் யூஸ் பண்றோம் ரெஸ்பிரேஷனுக்கு, அது மாதிரி நீங்களும் ஆர்டினரி ஏர் யூஸ் பண்ணுவாங்களா என்றதை பார்க்கலாம். சரி, இப்போ வந்து இங்க ஆர்டினரி ஏர் எடுத்துக்கிறதா வச்சுக்கணும். ஆர்டினரி ஏர் இப்போ ஆர்டினரி ஏர் இங்க எடுத்துக்கினாங்கன்னா என்ன ஆகும் இப்போ பார்க்க போறோம். இப்போ இது வந்து சர்ஃபேஸ் ஆஃப் சி. சர்ஃபேஸ் ஆஃப் சி. இப்போ சர்ஃபேஸ் ஆஃப் சில இங்க இருக்காங்க. ஏர்ல என்ன இருக்கும்? ஆக்சிஜன் கேஸ், நைட்ரஜன் கேஸ் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் லங்ஸ்குள்ள போகும். லங்ஸ்ல இருந்து பிளட் வழியா பாடிக்கு போகும். அப்போ பிளட் வழியா பாடிக்கு போகுதுன்னா நர்வ்ஸ் வழியானா இதெல்லாம் போகும். ஓகே, அப்போ பிளட்ல வந்து ஆக்சிஜன் கேஸ் டிசால்வ் ஆகணும், நைட்ரஜன் கேஸ் டிசால்வ் ஆகணும். அதாவது ஏர்ல இருக்கக்கூடிய மெயின் என்னன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன். இது ரெண்டுமே பிளட்ல டிசால்வ் ஆகும். அப்புறம் பாடிக்கு போகுது. பாடி வந்து என்ன பண்றதுன்னா ஆக்சிஜன் கேஸ் எடுத்து. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா சீனுடைய டெப்த்துக்கு வந்துட்டார். டெப்த் ஆஃப் த சீக்கு வந்துட்டாரு. இப்போ இவர் என்ன பண்றாருன்னா ஆக்சிஜன் ஏரை வந்து இன்ஹேல் பண்றாரு. ஏன்னா சிலிண்டர்ல ஏர் இருக்குது. இப்போ லங்ஸுக்கு ஆக்சிஜன் கேஸ், நைட்ரஜன் கேஸ் போகுது. இது எல்லாமே பிளட்ல டிசால்வ் ஆகுது, பாடிக்கு போகுது. பாடி வந்து ஆக்சிஜன் கேஸை எடுத்துக்குதுன்ட்டு நமக்கு தெரியும், நைட்ரஜன் கேஸை எடுக்காது. சரி, இப்போ இந்த நைட்ரஜன் கேஸ்க்கு இங்க சாலிபிலிட்டி எப்படி இருக்கோ, இங்க நைட்ரஜன் கேஸ்க்கு சாலிபிலிட்டி இங்க எப்படி இருக்கும் டெப்த்ல. இங்க என்ன சொல்லிருக்கேன்னா pressure is directly proportional to mole fraction. இது வந்து dissolved gas. இது வந்து அந்த சொல்யூஷனுக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ். இப்படி இந்த சொல்யூஷனுக்கு மேல இருக்கக்கூடிய கேஸ். இங்க ரெண்டு பேருக்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்கும். யாருக்கு இடையில ஈக்குலிபிரியம்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு கேஸ்க்கும் இங்க கார்பன் டை ஆக்சைடு கேஸ் டிசால்வ்டு ஸ்டேட்ல இருக்குல்ல, இதுக்கும் ஈக்குலிபிரியம் இருக்கும். டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடுக்கும் இந்த மேல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு கேஸ்க்கு இடையில ஈக்குலிபிரியம் இருக்குதுங்க. சோ இந்த பிரஷரை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா இங்க டிசல்யூஷன் எக்ஸ்டென்ட் மாறிடும். சோ இங்க பாருங்க, சர்ஃபேஸ்ல எப்படி பிரஷர் இருக்குன்னு தெரியும். சர்ஃபேஸ்ல பிரஷர். சோ அவங்க எப்படி இந்த நைட்ரஜனுடைய சாலிபிலிட்டி இருக்குன்னு தெரியும். இப்போ டெப்த்துக்கு வந்தாச்சு, சீனுடைய டெப்த்துக்கு வந்தாச்சு. இங்க பிரஷர் எப்படி இருக்கும்? சர்ஃபேஸை விட சர்ஃபேஸ்ல பிரஷர் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கம்மியா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. டெப்த்ல வந்து பிரஷர் அதிகமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. சோ பிரஷரை ரைஸ் பண்ணா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் டிசால்வ்டு கேஸ் ரைஸ் ஆகும். அப்ப என்ன ஆகுன்னா இந்த நைட்ரஜன் கேஸ் இங்க எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்கோ இவங்களுடைய பிளட்லன்னு பாத்தீங்கன்னா கம்மியா டிசால்வ் ஆயிருக்கும். இப்ப இவங்களுடைய பிளட்ல வந்து நைட்ரஜன் எவ்வளவு டிசால்வ் ஆயிருக்குன்னா அதிகமா டிசால்வ் ஆயிருக்கு. சோ நைட்ரஜனுடைய சாலிபிலிட்டி இங்க கம்மியா இருக்குது, இங்க நைட்ரஜனுடைய சாலிபிலிட்டி இங்க அதிகமா இருக்கு. சரி, இந்த டெப்த்துக்கு வந்து இங்க ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு சர்ஃபேஸ்க்கு வராது. சர்ஃபேஸ்க்கு வரும்போது என்ன ஆகும்?
solubility of nitrogen என்ன ஆகணும் யோசிச்சு பாருங்க. இங்க வந்து pressure அதிகமா இருக்குது டெப்த்ல. ஸோ solubility of nitrogen அதிகமா இருந்துச்சு. பாடி வந்து நைட்ரஜனை எடுக்க போறது கிடையாது. சர்ஃபேஸ்க்கு இப்போ வந்தாச்சு, நைட்ரஜனுடைய solubility டிக்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ solubility டிக்ரீஸ் ஆகுதுன்னா dissolved nitrogen gas என்னவா மாறுதுன்னு அர்த்தம். dissolved nitrogen gas என்னவா மாறிடுச்சு, dissolved nitrogen gas nitrogen gas மாறிடுச்சு. அதனால solubility குறைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்றோம். dissolved nitrogen gas வந்து nitrogen gas மாறிடுச்சு, undissolved மாறிடுச்சு. சரி, இப்போ இது என்ன ஆகும்னு பார்க்கலாம். இப்போ இந்த blood வந்து எதன் வழியா flow ஆகுது, nerves வழியா flow ஆகுது. இப்போ nervesல தான் இந்த blood வந்து இருக்குது. அப்போ இங்க நைட்ரஜன் வந்து நல்லா டிசால்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த பாடி வந்து அப்படியே இங்கே வரும்போது இந்த நர்வ்ல தானே இந்த blood போகுது. இப்போ இந்த டிசால்வ் ஆன நைட்ரஜன் கேஸ் எல்லாம் டிசால்வ் ஆன நைட்ரஜன் எல்லாமே நைட்ரஜன் கேஸா மாறுது. நைட்ரஜன் கேஸ் வந்து அதிகமான ஸ்பேஸ் தானே ஆக்குபை பண்ணும். அப்போ இந்த நர்வ், இந்த வால்வ்ஸ் எல்லாம் என்ன ஆகும், அப்படியே பல்ஜ் ஆகுமா. இப்போ இந்த சர்ஃபேஸ்க்கு வந்த உடனே இந்த நர்வ்ஸ், இந்த வால்வ்ஸ் எல்லாம் பல்ஜ் ஆகுமா, இல்ல கான்ட்ராக்ட் ஆகுமா, இல்ல இதனுடைய சைஸ்ல எந்த ஒரு சேஞ்சும் வராது. என்ன நினைக்கிறீங்க நீங்க? பாருங்க, இந்த இடத்துல என்னாச்சு, பிளட் வந்து இந்த நர்வ்ஸ் வழியா, இந்த வால்வ்ஸ் வழியா தானே போகும், பாடிக்குள்ள போகும். அப்போ இங்க வந்து நைட்ரஜன் வந்து நல்லா டிசால்வ் ஆயிருக்கு. இப்போ நல்லா டிசால்வ் ஆயிருக்குது நைட்ரஜன் பாடியில இருக்கும்போது. இப்போ அப்படியே சர்ஃபேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ என்னாச்சு, ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகுது, சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுது. அப்போ டிசால்வ் ஆன கேஸ் எல்லாமே அன்டிசால்வ்டு கேஸா மாறுது. அன்டிசால்வ்டு கேஸா மாறுதுன்னா இது வந்து அதிகமான வால்யூம் எடுக்கும். அப்போ இதனுடைய சைஸ் என்ன ஆகும், அதிகமாகும். அப்போ இது என்ன ஆகும், பல்ஜ் ஆகும். நர்வ்ஸ்க்கு நம்ம ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அப்போ எப்படி இருக்கும், ஒரு ஒண்ணு இல்லை, ஒரு ஊசி எடுத்து நர்வ்ஸ்ல குத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க, எப்படி வலி எடுக்குது. அப்போ நர்வ்ஸ் பல்ஜ் ஆச்சுன்னா வலி எடுக்குமா இல்லையா? இப்போ நர்வ்ஸ் வந்து பல்ஜ் ஆகுதுங்க. ஜஸ்ட் இப்போ வந்து ஏதோ வந்து நர்வ்ஸ்ல டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணோம்னாக்கா ஊசி எடுத்து நர்வ்ஸ்ல தானே குத்துவாங்க, எப்படி வலி எடுக்கும், ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இது பல்ஜ் ஆச்சுன்னா எப்படி வலி எடுக்கும் யோசிச்சுப்போம், பயங்கரமா வலி எடுக்குமா இல்லையா? இதைதான் இந்த எஃபெக்டை தான் என்னன்னு சொல்றோம்னா பெண்ட்ன்ட்டு சொல்றோம், பெண்ட்ஸ் சொல்றோம். அப்போ இந்த பெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னா, அதாவது இந்த பல்ஜ் ஆகுறதுனால பெயின் எடுக்குது, அந்த பெயினை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா பெண்ட்ஸ் சொல்றோம். அப்போ இந்த பெண்ட்ஸ் வரக்கூடாதுன்னா என்ன பண்ணும், இந்த நைட்ரஜனுடைய, இந்த ஏர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜன் கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணிடணும். நைட்ரஜன் கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணிடணும். நைட்ரஜன் கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணும். சரி, நைட்ரஜன் கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்ணணும்னா என்ன பண்றது, எப்படி நைட்ரஜன் கண்டென்ட்டை டிக்ரீஸ் பண்றது இந்த ஏர்ல? அதுக்காக என்ன பண்றாங்கன்னா, இந்த ஏர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஏரை வந்து இட் இஸ் டைலூட்டட் வித் ஹீலியம். இதை வந்து ஈலியத்தால, இந்த ஏரை வந்து ஈலியத்தால டைலூட் பண்ணிடுறாங்க. அதாவது இதை வந்து ஈலியத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. இதை ஈலியத்தோட மிக்ஸ் பண்ணி விட்டா என்ன ஆகுதுன்னா, நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷனே டிக்ரீஸ் ஆயிடும். இந்த இடத்துல இதுல நைட்ரஜனுடைய கான்சன்ட்ரேஷனை டிக்ரீஸ் பண்ணிடுறாங்க. நைட்ரஜனுக்கு பதிலா ஹீலியம் கொண்டு வந்துடுறாங்க. நைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டு ஹீலியம் கொண்டு வந்துடுறாங்க. சார், நைட்ரஜன் இப்ப கிடையாது, அதனால எந்த ப்ராப்ளம் இல்லை. சரி, இப்ப நைட்ரஜன் பதிலா என்ன கொண்டு வந்துட்டாங்க, ஹீலியத்தை கொண்டு வந்துட்டாங்க. சரி, ஹீலியம் எப்படி இருக்கும், நைட்ரஜன் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்ப ஹீலியம் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1s2 கான்ஃபிகரேஷன். ஆனா நைட்ரஜன் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், 1 நைட்ரஜன், இங்க 1s2 2s2, இங்கே 1s2 2s2. இங்க இருக்கக்கூடிய
2p3 ஆர்பிட்டால்ஸ் இங்க இருக்கக்கூடிய 2p3 ஆர்பிட்டால்ஸ் ஓவர்லாப்பிங் போயிட்டு இது போல மாறி இருக்கு. இதுதான் நைட்ரஜனுடைய கான்ஃபிகரேஷன். அப்போ பாருங்க நைட்ரஜனுடைய சைஸ் எப்படி இருக்கோ ஹீலியத்தினுடைய சைஸ் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஹீலியத்துக்கு சைஸ் கம்மி, நைட்ரஜனுக்கு சைஸ் அதிகம். இப்படி இருக்குது சைஸ். சைஸ் இப்படி இருக்குது. சரி, அடுத்து இந்த நைட்ரஜன் மாலிகுல் பாத்தீங்கன்னா என்ன இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸை கொடுக்கணும்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். ஹீலியம் எதை கொடுக்கணும்னா வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ். எப்படி இருக்கும் அந்த வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்? இங்க அதிகமா இருக்கு ஏன்னா சைஸ் அதிகமா இருக்குது, இங்க கம்மியா இருக்கு ஏன்னா சைஸ் கம்மியா. இங்க 2p ஆர்பிட்டால்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குது, அதனால இந்த 2p ஆர்பிட்டால்ஸ் ஈஸியா டிஸ்டார்ட் ஆகும். ஆனா 1s ஆர்பிட்டால் எலக்ட்ரான்ஸ் ஈஸியா டிஸ்டார்ட் ஆகாது. அப்போ இங்க இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் ஈஸியா கிடைக்கும், மேக்னிடியூடும் அதிகமா இருக்கும். இங்க இன்ஸ்டன்டேனியஸ் டைபோல் ஈஸியா கிடைக்காது, மேக்னிடியூடும் கம்மியா இருக்கும். ஸோ இங்க வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் கம்மியா இருக்குது, இங்க வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கு. சரி, இதனால என்ன நடக்குது? இப்ப ஹீலியம் எடுத்துக்கணும். ஹீலியம் வந்து குறைவான வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸை கம்மியா காமிக்குது அப்படின்னா ஹீலியத்தினுடைய சாலிபிலிட்டியே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். ஹீலியத்தினுடைய சாலிபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அப்ப இதனுடைய சாலிபிலிட்டியே கம்மியா இருக்கும் அப்படிங்கும்போது இங்க இருந்து இப்படி போகும்போது இந்த மாதிரி பல்ஜ் ஆகிறது நடக்காது. ஏன்னா இதனுடைய சாலிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அதனால இந்த டெப்த்ல இருந்து இந்த சர்ஃபேஸ்க்கு வரும்போது இந்த மாதிரி பல்ஜ் என்ற வார்த்தை இருக்காது. இதனுடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். அதனால பென்ஸினுடைய எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். ஸோ அப்போ இந்த பென்ஸை அவாய்ட் பண்றதுக்காக ஏர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனுக்கு பதிலா என்ன எடுத்துக்கிறாங்க? ஹீலியத்தை எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த ஸ்கியூபா டைவர்ஸ் வந்து ஏர் என்ன பண்றாங்கன்னா ஹீலியமை வச்சு டைல்யூட் பண்ணி விட்டுறதுனால இந்த ஏர்ல வந்து நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிருது. நைட்ரஜனுடைய பர்சன்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா சாலிபிலிட்டி ஆஃப் நைட்ரஜனும் இங்க குறைஞ்சிருது. அதனால பென்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியுது, பென்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ண முடியுதுன்ட்டு தெரியுது. ஸோ ஸ்கியூபா டைவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஏர் எப்படி அதுல காம்போசிஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுல ஹீலியத்தினுடைய காம்போசிஷன் எவ்வளவு இருக்குதுன்னா 11.7% இருக்குது. நைட்ரஜனுடைய காம்போசிஷன் பாத்தீங்கன்னா 56.2% இருக்குது. ஆக்சிஜனுடைய காம்போசிஷன் பாத்தீங்கன்னா 32.1% காம்போசிஷன் இது போல இருக்கு. ஸோ ஸ்கியூபா டைவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஏர்ல காம்போசிஷன் இது போல இருக்கு. ஸோ அதாவது என்ன பண்ணிருக்காங்கன்னா பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை டிக்ரீஸ் பண்ணிட்டாங்க. பர்சன்டேஜ் ஆஃப் நைட்ரஜனை டிக்ரீஸ் பண்ணதுனால pressure ஆஃப் நைட்ரஜன் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. pressure ஆஃப் நைட்ரஜன் டிக்ரீஸ் ஆனதுனால solubility ஆஃப் நைட்ரஜன் டிக்ரீஸ் ஆச்சு. அதனால எஃபெக்ட் ஆஃப் பென்ஸ் டிக்ரீஸ் ஆகும். சரி, அப்போ எதுக்காக ஸ்கியூபா டைவர்ஸ் இந்த மாதிரி ஏரை யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பென்ஸை அவாய்ட் பண்றதுக்காக. அதை எப்படி அவாய்ட் பண்றாங்கன்னா solubility ஆஃப் நைட்ரஜனை டிக்ரீஸ் பண்ணி வைக்கிறாங்க. solubility ஆஃப் நைட்ரஜனை டிக்ரீஸ் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா பார்ஷியல் பிரஷர் ஆஃப் நைட்ரஜனை டிக்ரீஸ் பண்றாங்க. ஹென்ரிஸ் லாவை வச்சு அப்படி சொல்றாங்க. சரி, அடுத்து இப்போ இந்த மலை எல்லாம் ஏறுவாங்க, மவுண்டைன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மலை மேல ஏறி போயிட்டு வருவாங்க. மலை ஏறிட்டு வரணும்னா என்ன எப்படி இருக்கணும்னாக்கா அவ்வளவு சீக்கிரமா ஏற முடியாது. மலையெல்லாம் ஏறணும்னு வச்சுக்கோங்க, ஆர்டினரியா நம்ம ரோட்ல நடக்கிற மாதிரி இதை நடக்க முடியாது, டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணும். ஏன் இது மாதிரி டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணும் அன்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஆல்டிடியூட் ரைஸ் ஆகும். மவுண்டைன் மேல போறோம்னா ஆல்டிடியூட் ரைஸ் ஆகும். ஆல்டிடியூட் ரைஸ் ஆச்சுன்னா பிரஷர் என்ன ஆகுனாக்கா ரெடியூஸ் ஆகும். அப்போ பார்ஷியல் பிரஷர் ஆஃப் ஆக்சிஜன் கேஸ் என்ன ஆகும்னா ரெடியூஸ் ஆகும். இது ரெடியூஸ் ஆச்சுன்னா பிளட்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் என்ன ஆகும்னா டிக்ரீஸ் ஆகும்.
பிளட்ல கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் டிக்ரீஸ் ஆச்சுன்னா பாடிக்கு ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. அதனால வரக்கூடிய ப்ராப்ளத்தை என்ன சொல்றேன்னா அனாக்சியான்ட்டு சொல்றோம். ஸோ மவுண்டெயின்ல வந்து மேலே போக போக ஆல்டிடியூட் ரைஸ் ஆகுது, ப்ரெஷர் ஆஃப் ஏர் டிக்ரீஸ் ஆகுது. ஏர்னுடைய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆக்சிஜன் கேஸினுடைய ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். அப்போ பாடியில பிளட்ல டிசால்வ் ஆன ஆக்சிஜனுடைய கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கல. பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்கலன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்னன்னு சொல்லணும்னா அனாக்சியான்ட்டு சொல்லுவோம். இதனால என்ன ஆகும்? அப்படியே நம்ம ரொம்ப வீக்கான மாதிரி ஆயிடும். அப்புறமா திங்கிங் எபிலிட்டி எல்லாம் என்ன ஆகும்னாக்கா திங்கிங் எபிலிட்டி எல்லாம் டிக்ரீஸ் ஆயிடும். கிளியர் திங்கிங் இருக்காது, அன்கிளியர் திங்கிங் இருக்கும் என்று சொல்றோம். ஸோ அப்படியே வீக் ஆயிடுவோம். அப்புறமா திங்கிங் வந்து கிளியரா இருக்காது என்று சொல்லுவோம். சரி, அப்போ இது எதனுடைய பேசிஸ்ல இருக்குது? இங்க எதனால இந்த ப்ராப்ளம் வந்துச்சு? இந்த சாலிபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சு. ஏன் இது டிக்ரீஸ் ஆச்சு? இந்த பிரஷர் டிக்ரீஸ் ஆச்சு. ஏன் இது டிக்ரீஸ் ஆச்சு? இந்த ஏர்னுடைய பிரஷர் டிக்ரீஸ் ஆச்சு. ஏன்னா ஆல்டிடியூட் ரைஸ் ஆகுதுனால. அப்போ ஹென்ரிஸ் லா பிரகாரம் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்றோம். இந்த எஃபெக்டை வந்து ஹென்ரிஸ் லா பிரகாரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் நம்ம சொல்லிடுறோம். சரி, ஓகே. அப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா சாலிபிலிட்டி பார்த்துருக்கோம். சாலிபிலிட்டியில பார்த்தீங்கன்னா சொல்யூட் வந்து லிக்விட்ல எப்படி இருக்கும்? சொல்யூட்டை வந்து ஒரு லிக்விட்ல ஆட் பண்றோம், அது டிசால்வ் ஆகுது. அந்த சாலிபிலிட்டி எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணுது அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம். யாருக்கு இடையில டிசல்யூஷன்னா ஒன்று சாலிட் அண்ட் லிக்விட், அடுத்து கேஸ் அண்ட் லிக்விட். இதை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த டாபிக் எங்கேயும் போறோம்னாக்கா volatile substance, நான் volatile substance, இதை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கறது என்னன்னா volatile, நான் volatile, இதை பத்தி நம்ம பார்க்கலாம். இப்போ volatile என்ன? எந்த சப்ஸ்டன்ஸை நீங்க volatile சொல்றீங்களோ அந்த சப்ஸ்டன்ஸ் எவாப்ரேட் ஆகி கேஸி ஸ்டேட்டுக்கு போகும். அதை volatile சொல்லுவோம். நான் volatile யாரை சொல்லுவோம்னா எந்த சப்ஸ்டன்ஸ் எவாப்ரேட் ஆகி வேப்பரா மாறலையோ, கேஸா மாறலையோ, அதை நான் volatile என்று சொல்லுவோம். இப்போ கேம்பர் எடுத்துக்கிறோம், கற்பூரம் எடுத்துக்கிறோம். அந்த கற்பூரம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் நம்ம ஸ்மெல் வருதா இல்லையா? அப்படின்னா அது எவாப்ரேட் ஆகுதா இல்லையா? கேஸ் ஸ்டேட்டுக்கு போதா இல்லையா? சப்ளிமேஷன் ஆகுதா இல்லையா? கேம்பர் வந்து கற்பூரம் பார்த்தீங்கன்னா சாலிடா இருக்கும், அது ரூம் டெம்பரேச்சர்லயே சப்ளிமேஷன் போகும். அப்படின்னா கேஸா மாறுது. அது நம்மளுடைய மூக்குக்குள்ள வர்றதுனால, நோஸ்க்குள்ள வர்றதுனால நமக்கு வந்து அந்த ஸ்மெல்லை வச்சு நம்ம சொல்றோம். அப்போ அது volatile சொல்லாமா? சரி, அதே மாதிரி பெட்ரோல் எடுத்துக்கணும். பெட்ரோல் டேங்க் கிட்ட எல்லாம் போனாக்கா எப்படி அந்த பெட்ரோல் ஸ்மெல் வருது? கெரோசின் எடுத்துக்கோங்க. கெரோசின் எல்லாம் ஸ்மெல் பார்க்கணும். பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் எல்லாம் ஸ்மெல்ல வருது. ஏன்? அதெல்லாம் எவாபரேட் ஆயிடுது, கேஸா மாறிக்குது. கேஸா மாறுறதுனால தானே அந்த ஸ்மெல் தெரியுது. மூக்குள்ள வர்றதுனால தானே ஸ்மெல் வருது, இல்லைன்னா வராதுல்ல. ஸோ அதெல்லாம் volatile சொல்லாமா? சரி, volatile சொல்லலாம். இப்போ வாட்டர் எடுத்துக்கலாம். வாட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதை volatile சொல்லாமா, நான் volatile சொல்லாமா? இப்போ volatile அது வந்து கேஸா மாறிக்கணும். நான் volatile கேஸா மாறாது, அப்படிதானே? சப்போஸ் ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டோன் வந்து எவாபரேட் ஆகுதா? இல்லை. அப்போ இது வந்து நான் volatile. அதே மாதிரி சுகர் எடுத்துக்கணும். இது என்னன்னு சொல்லலாம்? நான் volatile. சால்ட் எடுத்துக்கணும். என்ன சொல்லலாம்? நான் volatile. ஸோ லேப்ல பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சால்ட்ஸ் வச்சிருக்காங்க. ஸ்கூல் லேப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிக்கல்ல பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஒரு சால்ட்டை கொடுத்துட்டு இந்த சால்ட்டில் இருக்கிற கேட்டியான ஆனியான
ஐடென்டிஃபை பண்ணுங்கன்ட்டு சால்ட் கொடுப்பாங்க லேப்ல. பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்ன நான் வாலட்டைல் தானே. வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் எவ்வளவோ வச்சிருக்கோம், அதெல்லாம் கூட என்ன நான் வாலட்டைல் தானே. ஏன்னா அப்படி எவாப்ரேட் ஆகுறதுன்னா அப்படி கொண்டு வந்து வைப்போம். ஸோ இதெல்லாம் நான் வாலட்டைல். சரி, இப்போ வாட்டர் என்னன்னு சொல்றீங்க? வாலட்டைல் சொல்றீங்களா நான் வாலட்டைல் சொல்றீங்க? வாட்டர் வந்து ஈஸியா உங்களுக்கே நீங்க பார்த்துருப்பீங்க, லேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க, கம்மாலாம் பார்த்துருப்பீங்க, அதுல எல்லாம் வாட்டர் வந்து இருக்குது. சம்மர் ஆனாவே என்ன ஆகுது, அங்க வாட்டர் கண்டென்ட் என்ன ஆகுது, உடனே டக்குன்னு அப்படியே டிக்ரீஸ் ஆகுது. இல்லை ஏன்னா எவாப்ரேட் ஆகுது, நிறைய எவாப்ரேஷன் போகுது அதனால. ஸோ அப்போ வாட்டர் என்னன்னு சொல்லலாம், வாலட்டைல் சொல்லிடலாமா? சரி, அப்போ வந்து வாட்டர் வந்து வாலட்டைல். ஆனா என்ன ஒரு இதுன்னா வாட்டருக்கு வந்து வோல்டாலிட்டி கம்மி, லோ வாலட்டைல் லிக்விட். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வாலட்டைல் நேச்சர் வந்து அதிகம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வாலட்டைல் நேச்சர் அதிகம், வாட்டருக்கு வந்து வாலட்டைல் நேச்சர் கம்மி. சரி, இப்போ வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் என்ன, நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துருக்கோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா வேப்பர் பிரஷர் என்னன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா வேப்பர் பிரஷர். இப்போ இந்த வேப்பர் பிரஷர் என்றது என்னன்னா, இந்த வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை வேப்பர் பிரஷர் என்று சொல்றோம். அப்ப யாரு வேப்பர் ஸ்டேட்டுக்கு வராங்களோ அவங்க எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் தான் வேப்பர் பிரஷர். அப்ப யாருக்கு வேப்பர் பிரஷர் இருக்கும்? வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்க்கு இருக்குமா இல்ல நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்க்கு இருக்குமா? யாரு வேப்பரா மாறுறாங்களோ அவங்க எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷர் தானே. அப்ப யார் வேப்பரா மாறுவாங்க? வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் தானே வேப்பரா மாறும். அப்போ வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் தான் வேப்பர் பிரஷரை நம்ம சொல்லுவோம். நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்க்கு வேப்பர் பிரஷரை சொல்லுவோமா? நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்க்கு சொல்ல மாட்டோம். சரி, இப்போ வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்க்கு வேப்பர் பிரஷரை சொல்றோம், நான் வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ்க்கு வேப்பர் பிரஷரை சொல்றது. சரி, இப்போ வேப்பர் பிரஷருக்கு ஏதாவது டெஃபினிஷன் இருக்குதா என்றதையும் பார்க்கலாம். சரி, நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் அப்படி எடுத்துக்கலாம். வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் எடுத்துக்கலாம். இதுக்கு எப்படி இப்போ சொல்றதுன்ட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ ஒரு வெசல் எடுத்துக்கலாம். இந்த வெசல் என்ன பண்ணலாம்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கலாம். ஸோ வெசல் எடுத்தாச்சு. இதுல என்ன பண்றேன்னா பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. சரி, பியூர் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னு லிக்விட். எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. சப்போஸ் இந்த லெவலுக்கு எடுத்துக்கணும்னு நினைச்சா இந்த லெவலுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இந்த அப்புறம் என்ன பண்றீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டீங்க இந்த வெசல். ஸோ இப்போ என்ன பண்றேன்னா இந்த வெசலை நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி, சரி இப்போ வெசலை க்ளோஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏர் இருக்குமா இல்லையா? இருக்கும். சரி, வேக்யூம் பம்பை வச்சு இந்த ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த இடத்த என்ன பண்றீங்கன்னா வேக்யூமா மாத்தி விட்டுருங்க. இந்த இடத்த என்ன பண்றீங்கன்னா வேக்யூமா மாத்தி விட்டுருங்க. இங்க இருக்கிற ஏரெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்த வேக்யூமா மாத்தி விட்டுருங்க. சரி, இப்போ இது என்ன பண்றீங்கன்னா மேனோமீட்டரோட கனெக்ட் பண்ணிடுங்க. மேனோமீட்டர் என்ன பண்ணும், எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? அதை பிரஷரை மெஷர் பண்றது யூஸ் பண்ணுவோம், அவ்வளவுதானே. கேஸ் வந்து எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை, கேஸ் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை மெஷர் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய டிவைஸ் தான் மேனோமீட்டர். இப்போ மேனோமீட்டரை நீங்க கனெக்ட் பண்ணி விட்டீங்க. மேனோமீட்டர் பிரஷரை காமிக்கல. மேனோமீட்டர் எவ்வளவு பிரஷரை காமிக்கும்னு நினைக்கிறீங்க? மேனோமீட்டர் 0 பிரஷரை காமிக்கும். என்ன இது வேக்யூம் தானே. சரி, அப்படியே விட்டுருங்க. இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. டைம் போயினே இருக்கட்டும், டைம் பாஸ் ஆகினே இருக்கட்டும். மேனோமீட்டரை மொத்தம் பார்த்துட்டே இருக்கு. மேனோமீட்டரை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா மேனோமீட்டர்ல பிரஷர் ரைஸ் ஆகினே போகும். மேனோமீட்டர்ல பிரஷர் ரைஸ் ஆகுதுன்னா இந்த இடத்துல இந்த இடம் வேக்யூமா இல்லைன்னு அர்த்தம்.
சரி, ஏன் இந்த இடம் வேக்யூமா இல்லை? என்ன ஆச்சு இந்த இடத்துக்கு? இந்த இடத்துக்கு என்னாச்சுன்னா கேஸ் வருது. எந்த கேஸ் வருது? இந்த லிக்விட் வாட்டர் வேப்பரா மாறும். சரி, அப்படின்னா எவாபரேஷன் நடக்குது. ஸோ டைம் போக போக என்ன ஆகுது? டைம் பாஸ் ஆக ரேட் ஆஃப் எவாபரேஷன் கண்டினியூ ஆகினே போனதுனால இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் கூடினே போகுது. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் கூடினே போச்சுன்னா என்ன ஆகும்? ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகினே தானே போகும். அப்போ மேனோமீட்டர்ல என்ன ஆகுது? மேனோமீட்டர் என்ன காமிக்குது? ப்ரெஷரை கூட்டிக்கினே போகுது மேனோமீட்டர். அப்படி போயினே இருந்து என்ன ஆகுதுன்னா ஒரு பர்டிகுலர் டைம் வந்த பின்னாடி ப்ரெஷர் வந்து மேக்சிமமா டைம் வந்து அப்புறமா எவ்வளவு நேரம் பார்த்தாலும் சரி ப்ரெஷர் வந்து என்ன ஆகுது? கான்ஸ்டன்டாவே இருக்கு, சேஞ்சே ஆகுறது இல்லை. எவ்வளவு நேரம் விட்டாலும் சரி ப்ரெஷர் சேஞ்சே ஆக மாட்டேங்குது. வேற எதுவும் பண்ணிடக்கூடாது, வேற டிஸ்டர்பன்ஸ் எதுவும் கொடுத்துடக்கூடாது, அப்படியே எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம படிக்க பார்த்துட்டே இருக்கணும், அவ்வளவுதான். வேற இதனுடைய டெம்பரேச்சரை மாத்துறது இல்ல இன்னும் கொஞ்சம் அதாவது வாட்டர் இதுல இருந்து ரிமூவ் பண்றது எதை பண்றது எதுவுமே பண்ணக்கூடாது. இதை ஒண்ணும் டச் பண்ணக்கூடாது, அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. மேனோமீட்டரை மொத்தம் பார்த்துட்டே இருக்கும். ஸோ என்னாச்சுன்னா இந்த மேனோமீட்டர்ல இனிஷியல்ல ப்ரெஷர் 0 இருந்துச்சு, டைம் போக போக ப்ரெஷர் ரைஸ் ஆகினே வந்துச்சு, அப்புறம் ப்ரெஷர் மேக்சிமம் அட்டைன் பண்ணிச்சு, அப்புறமா மேக்சிமம் அட்டைன் பண்ண பின்னாடி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? டைம் போக போக இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் என்னாச்சு? இன்க்ரீஸ் ஆகினே போச்சு. அப்புறமா இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் என்னாச்சு? மேக்சிமம் அமௌண்ட் அட்டைன் பண்ணிச்சு. இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் எப்படி இருக்குது? ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி இருக்கு. ஏன் அப்படின்னா எவாபரேஷன் முடிஞ்சு போச்சா? எவாபரேஷன் கம்ப்ளீட்டா முடிஞ்சு போச்சான்னு பார்க்கும்போது வாட்டர் லிக்விட் இருக்குது, லிக்விட் வாட்டர் இருக்குது. இது கிளாஸ் வெசலை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லிக்விட் வாட்டர் இருக்குதா இல்லையான்னு பார்க்க முடியும், இந்த பவுண்டரியை பார்க்க முடியும். அப்போ லிக்விட் வாட்டர் இருக்குது அப்படின்னா எவாபரேஷன் ஸ்டாப் ஆகல, எவாபரேஷன் கண்டினியூஸா இருக்குதுன்னு அர்த்தம். எவாபரேஷனை ஸ்டாப் பண்ண முடியாது, ஏன்னா வாட்டர் வந்து வாலடைல், அதனால எவாபரேஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ண முடியாது. எவாபரேஷனை ஸ்டாப் பண்ணனா இந்த வாட்டர் வந்து 0 கெல்வின் எடுத்துன்னு போங்க, அப்போ ஸ்டாப் ஆகும். ஏன்னா அப்பதான் கைனடிக் எனர்ஜி 0. ஸோ அது பாசிபிலிட்டி இல்லைன்னும் போது வாட்டரை எவாபரேட் பண்ண விடாம பார்த்துக்க முடியும். வாட்டர் எவாபரேட் ஆகிட்டு தான் இருக்கும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆச்சுன்னா வேணா ரேட் ஆஃப் எவாபரேஷன் சேஞ்ச் ஆகும், ஒண்ணு கூடுறது இல்ல. டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் எவாபரேஷன் கூடுது, டெம்பரேச்சர் டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா ரேட் ஆஃப் எவாபரேஷன் டிக்ரீஸ் ஆகும், அவ்வளவுதான். சரி, அது இருக்கட்டும். ஏன் இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் வந்து இங்க கான்ஸ்டன்டா வந்துச்சு பாத்தீங்கன்னா இந்த வாட்டர் வேப்பர் வந்து இந்த சர்ஃபேஸ் ஆஃப் லிக்விட் வாட்டர் போய் டச் பண்ணுமா பண்ணாதா? பண்ணுமே, ஏன்னா இது கேஸ், அதனால இது எல்லா டைரக்ஷனும் மூவ் ஆகுது. இந்த வாட்டர் வேப்பர் வந்து இந்த லிக்விட் வாட்டருடைய சர்ஃபேஸை போயிட்டு இடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, கொலிஷனுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா லிக்விட் வாட்டர் இந்த வாட்டர் வேப்பர் பிடிச்சி இழுத்துக்கும். அப்போ இந்த வாட்டர் வேப்பர் என்ன ஆகுதுன்னா லிக்விட் வாட்டருக்குள்ள போயிடும், அப்படின்னா கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒன்று எவாபரேஷன் நடக்குது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கண்டென்சேஷன் நடக்குது. ஸோ இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் மேக்சிமம் அட்டைன் பண்ணிக்குது, இந்த இடத்துல அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் அப்படியே கான்ஸ்டன்டா இருக்கு. அப்படின்னா இந்த அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் இங்க இருந்து அப்படியே கான்ஸ்டன்டாவே இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ரேட் ஆஃப் எவாபரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் எப்படி இருந்தா இது மாதிரி நடக்கும்? ஸோ இங்க அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் கான்ஸ்டன்டா இருக்குதுன்னா இது என்ன சொல்லுதுன்னா இட் ரிவீல்ஸ் தட் rate of evaporation is equal to rate of condensation அன்ட்டு சொல்லுது. அதுதான் இது ரிவீல் பண்ணுது. ரேட் ஆஃப் எவாபரேஷனும் ரேட் ஆஃப் கண்டென்சேஷனும் ஈக்குவலா இருக்குது இந்த இடத்துல இருந்து, இந்த டைம்ல இருந்து. அதனால்தான் pressure exerted by this vapor remains constant அன்ட்டு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ வந்து இந்த சிஸ்டம் எந்த பொசிஷனுக்கு வந்திருக்குதுன்னா ஈக்குலிபிரியம் என்ற பொசிஷனுக்கு வந்திருக்கு. இப்போ ஈக்குலிபிரியம்னா இந்த லிக்விட் வாட்டருக்கும் இந்த வாட்டர் வேப்பருக்கும் இடையில ஈக்குலிபிரியம் வந்திருக்கு. இந்த ஈக்குலிபிரியம் கண்டிஷன்ல இங்க இருக்கக்கூடிய வாட்டர் வேப்பர்
எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை தான் வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் என்று சொல்லுவோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் என்று சொல்லுவோம். இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர்னு சொன்னதுக்கு ரீசன் என்னன்னா, இங்க நம்ம பியூர் வாட்டர் எடுத்துக்கணும், அதனால வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் என்று சொல்லுவோம். அப்ப வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் வேணும்னா என்ன செய்யணும்? பியூர் வாட்டர் எடுத்துக்கணும், பியூர் லிக்விட் வாட்டர் எடுத்துக்கணும், க்ளோஸ் பண்ணின வெசல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஈக்குலிபிரியம் கொண்டு வந்துடணும். ஈக்குலிபிரியத்துல இந்த வாட்டர் வேப்பர் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய பிரஷரை தான் என்ன சொல்றோம்னா வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் என்று சொல்றோம். இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது என்ன தெரியுமா? அது என்னன்னா aqueous tension என்று சொல்றோம். aqueous tension என்று சொல்றோம். வேப்பர் பிரஷர் ஆஃப் வாட்டர் தான் நம்ம aqueous tension என்று சொல்றோம். சரி, இப்போ இந்த aqueous tension எந்தெந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணுது? இந்த aqueous tension எந்த பாராமீட்டர்ஸ் எல்லாம் டிபெண்ட் பண்ணும் என்று நினைக்கிறீங்க நீங்க? இந்த aqueous tension எதை டிபெண்ட் பண்ணுன்னா டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும். ஏன் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணுது? டெம்பரேச்சரை மாத்தனீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்டென்ட் ஆஃப் எவாபரேஷன் மாறும், எக்ஸ்டென்ட் ஆஃப் கண்டென்சேஷனும் மாறும். கண்டென்சேஷன் எல்லாம் நடக்கணும்னா டெம்பரேச்சர் கம்மியா இருக்கணும், எவாபரேஷன் எல்லாம் நடக்கணும்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். சோ அப்போ டெம்பரேச்சரை மாத்தனீங்கன்னா இந்த ஈக்குலிபிரியத்தினுடைய பொசிஷன் மாறிடும். அப்போ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர் மாறும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வேப்பர் பிரஷர் மாறுது, அவ்வளவுதானே? அப்போ வேப்பர் பிரஷர் ஆஃப் பியூர் வாட்டர் தட் இஸ் aqueous tension depends on temperature னு சொல்லலாமா? பொதுவாகவே டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா வேப்பர் பிரஷர் என்ன ரைஸ் ஆகும்? எப்படி ரைஸ் ஆகும்? லீனியரா ரைஸ் ஆகுமா, எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகுமா, எப்படி ரைஸ் ஆகும் ஜெனரலாவே? சரி, இப்போ ஜெனரலா எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா வேப்பர் பிரஷர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல வேப்பர் பிரஷர் எடுத்துக்கலாம். இந்த இடத்துல என்ன பண்றோம்னா டெம்பரேச்சர் எடுத்துக்கலாம். சோ இங்க சால்வெண்ட் என்னன்னா லிக்விட், வாட்டர் லிக்விட். ஓகேவா? சால்வெண்ட் வாட்டர் லிக்விட் எடுத்துக்கோங்க. இப்ப கிராஃப் எப்படி இருக்கும் அது பார்க்க போறோம். சோ கிராஃப் எப்படி இருக்குன்னா இப்படி எக்ஸ்போனென்ஷியல் கிராஃபா இருக்கு. எக்ஸ்போனென்ஷியலா இருக்கும். அதாவது டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் ரைஸ் ஆகணும். இப்போ எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகுதுன்னா இப்படி வரும். டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா வேப்பர் பிரஷர் ரைஸ் ஆகும், எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகும். சோ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணீங்கன்னா வேப்பர் பிரஷர் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. எப்படி ரைஸ் ஆகுது? எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகுது நான் சொல்றேன். சரி, இது வாட்டருக்கு மட்டும்தானா? இல்ல யாருக்கு வேணும்னா எந்த volatile substance என்னால எடுத்துக்கோங்க, இப்படிதான் இருக்குது. volatile substance எத்தனையோ சப்ஸ்டன்சஸ் இருக்குது, யாரு வேணாலும் எடுத்துக்கோங்க. அவங்களுடைய டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணுங்க, அதனுடைய கரஸ்பாண்டிங் வேப்பர் பிரஷரை பாருங்க. எப்படி ரைஸ் ஆகும்னாக்கா எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகும். சரி, அப்போ வேப்பர் பிரஷருக்கும் டெம்பரேச்சருக்கு உள்ள ரிலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா வேப்பர் பிரஷர் என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். எப்படி ரைஸ் ஆகும்னா எக்ஸ்போனென்ஷியலா ரைஸ் ஆகும். யாருக்குன்னா பியூர் வாட்டர் லிக்விடுக்கு மட்டும் கிடையாது, எந்த volatile சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கனாலும் இப்படிதான் இருக்கும். சரி, அடுத்து இந்த வேப்பர் பிரஷர் ஒண்ணு டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணும்னு சொல்லியிருக்கோம். வேற ஏதாவது டிபெண்ட் பண்ணுமா பாத்தீங்கன்னா நேச்சரை டிபெண்ட் பண்ணும். வாட்டருக்கு ஒரு வேப்பர் பிரஷர் இருக்கும், இன்னொரு சப்ஸ்டன்ஸ்க்கு இன்னொரு வேப்பர் பிரஷர் இருக்கும். சப்போஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க, கெரோசின் எடுத்துக்கோங்க. வாட்டரும் கெரோசின் எடுத்துக்கோங்களேன். வாட்டருக்கு வேப்பர் பிரஷர் கண்டுபிடிங்க, கெரோசினுக்கு வேப்பர் பிரஷர் கண்டுபிடிங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்போ இங்க வாட்டர்